ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு சாம்பார் எப்படி பார்க்கணுன்னா, ஒரு டம்ளர் பருப்பு, 2 தக்காளி, 4 பல் பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது குக்கரில் போட்டு மூடி அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு பீன்ஸும் கேரட்டும் அலசி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ 5 விசில் வந்துடுச்சு. குக்கரை எடுத்துருவோம். இப்போ தனியாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். தாளிக்கிறது தனியாக வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழையை போட்டு வதக்கி விடணும். பொன்னிறமாக வந்த உடனே பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணி வச்சதை போட்டு வதக்கணும். காய் எண்ணெயிலே வதங்கி வெந்த உடனே குக்கரில் இருக்கிற பருப்பு எடுத்து ஊற்றணும். ஊற்றி நல்லா கிளறி விடணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சம், சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி நல்லா கொதி வர வரைக்கும் விடணும். கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் தனியாக கிள்ளி எடுத்து வச்சுட்டு இறக்கும்போது தூவி விட்டு